குருவே துணை. தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்வும் வாக்கும் தாங்கிய காணொளியின் 5வது பகுதிக்கு மெய் உணர்வாளர்களை வருக வருக என்று வரவேற்பு செய்கிறோம். அன்பர்களே, நேற்று வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சிந்தனையில் மானுட வாழ்க்கை பற்றிய சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து பேசியிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம். மகரிஷி கூறுவார், சிக்கல்களினால் மனிதன் சிந்தனையாற்றலை இழக்கிறான். மீள்வதற்கு யார் நல்வழியை காட்டுவார்கள் என்றும் தேடுதலோடு எங்கெங்கோ செல்கிறான். அறிஞர் பெருமக்கள் மாந்தர் தம் வாழ்வின் சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாழ்வியல் நெறிகளை காட்டுகின்றனர். புதிய புதிய சிக்கல்கள் வந்த வண்ணம் உள்ளன. ஒன்று தீர்ந்தால் மற்றொன்று கிளைவிடுகிறது. சிக்கல் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. அவ்வப்போது தன் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் சிக்கல்களை களைந்து மனிதன் வாழ முற்படுகிறான் என்ற உண்மையை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். மேலும் பின்வருமாறு கூறுகிறார்: மனித வாழ்வே சிக்கலுடையதுதான். அறிவாளி, மூடன், செல்வந்தன், ஏழை, வலியவன், எளியவன், படித்தவன், படிக்காதவன், இளைஞன், முதியவன், இல்லறத்தான், துறவறத்தான், ஆண், பெண், எவரென்றாலும் என்ன, வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று அல்லது பல சிக்கல்களுக்குள்ளாகி தவித்து கொண்டுதான் வாழ்வை நடத்துகின்றான், நடத்த வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக புரிந்து கொள்கிறார். சிக்கல்கள் என்பது மானுட வாழ்வில் பின்னி பிணைந்தது. கவலை இல்லாத மனிதன் உண்டு, ஆனால் சிக்கல் இல்லாத மனிதன் இல்லை என்ற உறக்க சிந்தனையை தன் அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்கிறார். மேலும் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார், எது நல்லதோ அதை விடுத்து, எது பிடிக்கிறதோ அதையே மனிதன் எடுத்துக்கொள்கிறான். உலகம் முழுவதிலும் நிலவும் பிணக்குகளுக்கும் குழப்பங்களுக்கும் இதுவே காரணம். எது பிடித்திருக்கிறதோ அதை விடுத்து, எது சரியோ அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை மனிதன் புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கை இன்பமாக அமைகிறது. தீர்க்க முடியாத துன்பம் என்று ஏதொன்றும் கிடையாது. தீர்க்கும் வழியை தீர்க்கமாக அறியாதவர்களே உண்டு. திறக்க முடியாத பூட்டே கிடையாது. சரியான சாவியை கண்டு பிடிக்காதவர்கள் உண்டு. விவாதங்கள், நன்மை தரும் செயல்கள், நற்சிந்தனையாளர்களின் கோட்பாடுகள், இவைகளின் மூலம் சிக்கல்களுக்கு எளிமையான முறையில் தீர்வு காண முடியும் என்பதே தான் நெடுங்காலமாக ஆராய்ச்சி செய்து கண்ட யதார்த்த உண்மையாகும். மானுட வாழ்வை ஆராய்ந்து 12 சிக்கல்களாக வகைப்படுத்தி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வகையிலும் குறிப்பிடுகிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இயற்கையை பற்றிய அறியாமை முதல் சிக்கல்களுக்கு காரணமாகவும், இறைநிலையின் இருப்பு, இயக்க ஆற்றலை பற்றிய குழப்பம், மனித உடல் மனம் இயக்க செயல்களை பற்றிய அறிவின்மை, இயற்கையையும் மனித வாழ்வின் மதிப்பையும் அறியாமையால் பிறரை மதியாத தன்மை, தேவையற்ற சடங்கு முறைகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அரசியல் குழப்பங்கள், லஞ்ச ஊழல், சமயம் தொடர்பான சகிப்புத்தன்மையின்மை, உயிரியக்கம் பற்றி தெரியாமை, பெண் மதிப்பு பற்றி அறியாமை, போர் நடைபெறும் காரணம், மனித வளத்தின் மேன்மையையும் மேம்பாட்டையும் பேணி காப்பதற்கான ஆன்மீக கல்வியின்மை என சிக்கல்களை வகைப்படுத்தி
அதற்குரிய தீர்வுகளை தர்க்க ரீதியான முறையில் மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மனித உழைப்பு தேவையற்று விரயமாக கூடாது. தேவையற்றதை நீக்கி தேவையானதை பெருக்கி வளமோடும் மகிழ்வோடும் மன அமைதியோடும் வாழ வேண்டும் என்பதே இவர் தம் விருப்பமாகும். சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வை ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டுகொள்ளும் போது வாழ்க்கை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம், நாளைக்கு எவ்வாறு பிழைப்போம் என்பதை பற்றிய கேள்விகள் அவன் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தாத வகையில் அமையும். அன்பர்களே, இவர் தம் வாழ்வியல் சிந்தனைகள் படித்தவர்களை மட்டுமல்ல, பாமர மக்களையும் சிந்திக்க வைக்கின்றன. எத்தகைய சிக்கல்களையும் எதிர்கொள்ள மன ஆற்றலையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்றன. வாழ்க்கை பயணத்தில் இடையூறுகள் ஏற்படுவதைக் கண்டு அதை அப்படியே வாழ்க்கையில் அனுமதிப்பது பெரிய அளவில் சிக்கல்களை உண்டாக்கிவிடும் என்பதே வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒட்டுமொத்த கருத்துக்களின் சாரமாகும். உலகம் முழுவதும் வாழும் சமுதாயத்தின் செயல்பாடுகளை விரிந்த நிலையிலும் நுண்ணிய நிலையிலும் ஆராய்ந்தவர் வேதாத்ரி மகரிஷி ஆவார். அகண்டகாரம் என்ற பூந்தோட்டத்தில் மௌனத்தில் விளைந்த பூக்களே வேதாத்திரிய கோட்பாடுகள் ஆகும். மனித செயல்கள் பெரும்பாலும் பழக்கத்தின் வழியே அமைந்துள்ளது. அதன் விளைவாக தற்கால வாழ்வில் துன்பங்கள் மிகுதியாக கொண்டிருக்கின்றன. விளக்கத்தின் வழியே வாழ்க்கை பயணம் அமையும் போது உயர்ந்த இலக்குகளை நோக்கி மனித வாழ்வின் சிறப்பான கட்டமைப்புகள் உருவாகும் என்பது அருள் தந்தை அவர்களின் மிகச்சிறந்த கருத்தாகும். சிக்கல்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள சிந்தனை செய்வதற்கு நேரமின்றி ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து மனிதன் சிக்கல்களை பெருக்கிக் கொள்கிறான். உலக மக்களின் நலம் கருதி மானுடத்தின் மீது எப்போதும் அன்பையும் கருணையையும் பொழிகின்றனர் மகான்கள். அவ்வடிப்படையில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அன்பையும் கருணையையும் கொண்டுள்ளார்கள். எனவே மானுட வாழ்க்கை இன்பகரமாக அமைய வேண்டும் என்று தனது வாழ்நாளில் கடைசி காலம் வரைக்கும் சிந்தித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தவர் இந்த நூற்றாண்டு தந்தான் மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மேலும் அந்த சிந்தனையின் விளைவாக பல சூட்சமமான கருத்துக்கள் அவருக்கு அகத்தில் ஏற்பட்டன. அந்த அகத்தெளிவின் வெளிப்பாடுகள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். அந்த கருத்துக்கள் என்னென்ன, அதை எவ்வாறு மனிதன் எடுத்து தனக்கு வேண்டியவாறு பயன்படுத்தி கொள்ளலாம்? வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.